ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? ப்ரிப்பேராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு எக்ஸாம் நினச்சி டென்ஷனாக இருக்கும், பயமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வீடியோ இது. 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சா? 2026 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதுதான், இதில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் கன்ஃபார்ம் வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் 100% நாளைக்கு இதுதான் வரும், இதில் தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அதெல்லாம் வந்துட்டு உண்மையே இல்லை. தயவுசெய்து அந்த மாதிரி வீடியோஸ் நம்பிட்டு நீங்கள் அதை மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அது எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. அப்படியே லீக் ஆனாலும் அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவாங்க, அது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் நம்பிட்டுலாம் போகாதீங்க, அதெல்லாம் ஃபேக். ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. உங்களை நம்பிட்டு எக்ஸாம் எழுதுங்க கான்ஃபிடென்ட்டாக. ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, 8 days லீவ் கொடுத்தாங்க, கஷ்டமாக வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் 2 days படிச்சிங்களா இல்லை 8 days ஃபுல்லாக படிச்சிங்களான்னு தெரியாது. நாளைக்கு நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத விட்டு நாளைக்கு எக்ஸாமில் ஃபுல் கான்சென்ட்ரேட் உங்களோட பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. அதில் தான் உங்களோட மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் நினைக்காம நீங்கள் உங்கள் பெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாவே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப்.